அரக்கோணம் அடுத்த இச்சிப்புத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்? விவரங்கள் என்ன? அரக்கோணம் அடுத்த இச்சிப்புத்தூர் பகுதியில் எம்ஆர்எஃப் டயர் கம்பெனியானது செயல்பட்டு வருகிறது. இந்த எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி தொழிற்சாலை பாத்தீங்கன்னா ஷிப்ட் ஒன்றுக்கு 3000 பேர்கள் பணியாற்றுகின்றனர். இதில் நிரந்தர பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் என பணியாற்றி வருகின்றனர். இதில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியும் அவர்களுக்கு எந்த விதமான பணி நியமனமும் செய்யப்படவில்லை எனவும், மேலும் ஊதிய உயர்வு வழங்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல முறை கோரிக்கை வைத்திருந்தாலும் ஆலை நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தினால் காலை பணிக்கு வந்த தொழிலாளர்கள் அனைவரும் பணி புறக்கணித்து இச்சிப்புத்தூர் திருத்தணி சாலையில் மறியலில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் ஆலை நிர்வாகத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது மீண்டும் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து சுமூக தீர்வு காணப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து தொழிலாளர்கள் தற்போது கலைந்து சென்றிருக்கின்றனர். மேலும் ஆலை நிர்வாகம் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் வழங்கவில்லை என்றால் இப்போராட்டம் தொடரும் எனவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.